ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து பொம்மை டாஸ்க் பற்றி பார்க்கலாம். இதுதான் நிறைய பேர் இன்றைக்கி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எபிசோடில். இது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படின்னாலும் நிறைய கான்ட்ரவர்சியும் இருந்தது. இது சீசன் இப்படி தான் இருக்கும் கைஸ். நான் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். இது வெறும் பொம்மை டாஸ்க் மட்டும் கிடையாது, அவங்கவுங்களோட மைண்ட் வாய்ஸை பிடிக்கிற டாஸ்க்கும் இது தான். ஸோ இதில் தான் வந்து அவங்கவுங்களோட ஃபுல் மைண்ட் வாய்ஸ் நம்மளுக்கு கேட்சப் பண்ண முடியும். ஸோ இந்தளவுக்கு இவங்க மேலே வன்மம் இருக்கா, இந்தளவுக்கு இவங்களை பிடிக்கலையா, ஸோ கேமில் சுத்தமாக இவங்களை அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் இதில் தான் தெரிய வரும். ஸோ அப்படி தான் இன்றைக்கான டாஸ்க்கும் போச்சு. இதில் வந்து இது வந்து இண்டிவிஜுவல் கேம்னு தர்ஷிகா ஒன்று சொல்லிட்டுருந்தாங்க. இது கண்டிப்பாக இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியாது. அந்த வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒருத்தரோட ட்ரஸ்ட்டையாவது ஏர்ன் பண்ணாமல் இந்த கேமை ஆட முடியாது. ஏன்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்கிறவங்களும் சரி, இல்லை என் பொம்மையை நீ எடுத்துகிட்டு போய் வச்சா உன் பொம்மையை நான் எடுத்துகிட்டு போய் வைப்பேன் அப்படின்னு அந்த ஹோப்பை கொடுத்து அந்த கேமை வந்து அந்த டீல் பேசிட்டு ஆடுற விதமும் சரி, யாராவது ஒருத்தர்கிட்டையாவது அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணால் மட்டும் தான் அந்த வீட்டில் அந்த கேம் ஆட முடியும். இப்போ இந்த இடத்துல ஏன் தர்ஷிகாவோட பொம்மை யாருமே எடுக்கல அப்படிங்கும்போது, தர்ஷிகா வந்து ஒரு 2-3 வீக்ஸாகவே என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் த கேம் போயிட்டாங்க. லவ் கண்டென்ட் அப்படிங்கும்போது விஷால் சைடுக்கு போயிட்டாங்க. விஷால் சைடுக்கு போயிட்டாலுமே பாய்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், இல்லை விஷால் குரூப்பில் இருக்க பாய்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் கூட அவங்க ஸ்ட்ராட்டஜியாக கூட அது பண்ணியிருக்கலாம். அருண், விஷால், சத்யா அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் இப்போ இன்னைக்கான எபிசோட்லேயோ நேற்றுக்கான எபிசோட்லேயோ அந்த லவ் கண்டென்ட்டுக்குள்ளே விஷால் ஸ்ட்ராங்காக வரலை, அவாய்ட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோடனே இப்போ அந்த ட்ராக்கையும் மாற்றி இப்போ இந்த கேமுக்குள்ளே எப்படி யாரோட கேர்ள்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இல்லை. ஜாக்லின் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், அதான் கோவா கேங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த கோவா கேங்குள்ளே ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயன், அப்புறம் சிவகுமார் இருக்காங்க இப்போ இந்த பொம்மை டாஸ்கில். அப்புறம் பவித்ரா வந்து இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளில போயிட்டாங்க அப்படின்னு வருது. எனக்கு அது சரியாக தெரியல, ஒன்னாரில் காட்டலை. நம்ம அதை பற்றி அப்புறம் டீட்டெயில் பேசுகிறோம். ஆனால் இப்போதைக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது 4 பேர் இருக்காங்க. ஜாக்லின், சௌந்தர்யா, அப்புறம் ரயான், அதுக்கப்புறம் ஜெஃப்ரி. இவங்க 4 பேர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. சிவகுமார் இந்த கேமுக்காக உள்ளே வந்தார். பவித்ரா வேணும்னா உள்ளே வராங்க, இல்லைன்னா போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று வரைக்கும் பவித்ரா இருந்தாங்க போல் அந்த கேங்கில். இப்போ பொம்மை டாஸ்க் வரும்போது அவங்க இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சைடு இன்னொரு கேங் இருக்குது இல்லைங்களா? அந்த கேங் பார்த்தீங்கன்னா முத்து, சாச்சனா, ராணவ், தீபக், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி, மஞ்சரி, இவங்க ஒரு ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த பொம்மை டாஸ்க்குக்காக. ஸோ இவங்க ஒரு ஃபார்ம். இப்போ மிச்சம் இருக்கவங்களாம் ஒரு குரூப் ஆயிட்டாங்க. அருண், விஷால், சத்யா ஒன்றாயிடுச்சு. தர்ஷிகா தனியாக நிற்கிறாங்க. அன்ஷிதாவும் வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா, பவி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாஸ்க் எடுக்கும்போது யார் பொம்மை யார் எடுத்து போய்க்கணும், இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா? அவங்கவுங்க குரூப்பில் ஃபார்ம் பண்ணவங்க எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அப்படிங்கிறது தான். இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி வேறு யார் ஆப்போசிட் டீம் கையில் கிடச்சிடுச்சுன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சுட்டா ஓகே ஃபைன். அந்த 5 பேர் பிளான் பண்ணாங்க, 5 பேருக்கு போயிடுச்சு அப்படின்னா. ஆனால் இது மிஸ் ஆகி ஆப்போசிட் டீம் கையில் மாட்டிடுச்சுன்னா, நீ எந்த வச்சாதான், இல்லை எந்த யார்கிட்ட இருக்கோ அவங்க அதை வச்சாதான் நான் வந்து உங்களது வைப்பேன் அப்படின்னு அந்த பொம்மையை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த டாஸ்க். இதுதான் பிளானும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சீசனுக்கு சீசன் எப்பயுமே ஃபவுல் கேம் ஆகும், ரூல்ஸ் மீறிடுவாங்க, எல்லாமே நடக்கும். பிக் பாஸ் அப்பப்போ ஏதோ ஒரு வார்னிங் கொடுப்பாரு. இது ரெகுலராக நடக்கிறது தான். ஏன்னா இதில் வந்து கிளியர் கட்டாக ரூல்ஸ் என்னன்னு ஸ்டார்டிங்கில் சொல்ல மாட்டாங்க. அங்கே வந்து இது ரூல்ஸ்குள்ளே இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இப்படின்னு கான்ட்ரவர்சி வரும்போது அது பெருசாக போகும்போது அப்போ தான் பிக் பாஸ் ஒரு வார்னிங் கொடுப்பாரு. இல்லை இது இப்படி வராது, இது ஃபவுல் கேமு, இது கன்சிடர் ஆகாது அப்படின்னு அவருமே அந்த விளையாட்டை ஆட விட்டு பார்த்து தான் அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் முதலே கொடுக்க மாட்டார். ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் வராதனால இவங்க இஷ்டத்துக்கு ஆடிடுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கில் தான் அது இல்லைல்ல, ரூல் புக்கில் தான் அது இல்லைல்ல, சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு ஒன்று ஆடிடுவாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அந்த கேமுக்கு எது சுவாரஸ்யமாக இருக்கோ அதை ரூல்குள்ளே கொண்டு வருவார், இல்லை ரூல் இல்லைன்னு சொல்லுவார். அவரும் ஒரு கண்டென்ட்டை அங்கே க்ரியேட் பண்ணுவார். இப்படி தான் இது வருஷம் போகும். ஸோ இன்னைக்கானதுலேயே ஜாக்லின் அப்படி தான் மாட்டினாங்க. சரி, ஜாக்லின் மட்டும்தான் தப்பு செஞ்சாங்களா? ஜாக்லின் மாட்டினாங்கன்னா இல்லை, விஷாலோ அதை செஞ்சார். விஷால்னா விஷால் இல்லை, முத்துவோடது. விஷால் கிட்ட முத்துவோட பொம்மை மாட்டிருச்சு. அப்போது சாச்சனா, முத்து இவங்கெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னும் போது முத்துவோடது விஷால் கிட்ட இருக்கும்போது என் கையில் முத்துவது இருக்குது, நான் முத்துவது உள்ளே வைக்கணும்னா யார்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அதுதான் வந்து முத்து அங்கே ரைஸ் பண்ணிருப்பார் வாய்ஸ். யார்கிட்டப்பா விஷால் இருக்குது, யார்கிட்டப்பா விஷால் இருக்குன்னு முத்துவோட வாய்ஸ் உங்களுக்கு ஒரு இடத்துல கேட்கும். ஓகேங்களா? அப்போ விஷால் பொம்மை யார்கிட்ட இருக்கோ அதை முத்து வாங்கிட்டு வந்து, இல்லை சாச்சனை யாரோ வாங்கிட்டு வந்து விஷால் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் விஷால் எடுத்துகிட்டு போய் முத்துவது உள்ளே வைப்பார். அப்போ முத்துவது உள்ளே வைக்கும்போது கூட சாச்சனை வந்து விஷால் கையில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வாங்கி ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் 1 ஹவரில். அதாவது விஷால் கையில் இருக்க பொம்மையை உள்ளே போனோடனே சாச்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வச்சிரு அப்படின்னு, அதாவது எங்கே வைக்காமல் திருப்பி அவர் போயிடுவார் அப்படின்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சிருவார். விஷாலியே அவ்வளோ ஈஸியாக முத்துது வச்சார்னா விஷாலுக்கு கிடச்சிருச்சு. ஸோ வெளியே அவர் அதை கார்னர் பண்ணுறாரு. ஸோ அங்கேயும் பொம்மை கை மாறி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்லினா என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க குரூப் இருக்க பட்சத்தில் ஜாக்லின் கிட்ட வந்து சௌந்தர்யா பொம்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யா பொம்மை தர்ஷிகா கிட்ட தான் இருக்குது. தர்ஷிகா அதை மறைச்சி வச்சிடுறாங்க. ரஞ்சிதா இவங்க குரூப்பில் தான் இருக்காங்க.
யார் கோவா குரூப்பில் தான் இருக்காங்க. நான் சாரி அது சொல்ல மறந்துட்டேன். ரஞ்சித்தும் கோவா கேங் அவங்க கூட தான் இருக்காங்க. அதாவது ஜாக்லின் கேங்கில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரஞ்சித் கிட்ட ராணுவத்து தான் ஃபஸ்ட்டு பொம்மை வந்துச்சு வைக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தர்ஷிகா அது யாருமே எடுக்கவே இல்லை. அதுதான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். நீங்கள் குரூப்பாக ஆடிட்டிங்கன்னா உங்களுக்கு யாராவது எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்க. நீங்கள் யார் கூடயுமே டீல் போடல அப்படின்னா உங்களது யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் யார்த வைக்கணும்னு நீங்கள் டீல் பேசுகிறீங்களோ அவங்க தான் உங்களது எடுக்கிறதுக்கான அந்த டீலுக்குள்ளே வருவாங்க. நீங்கள் யார் கூடயுமே பேசலை, இண்டிவிஜுவல் கேம் ஆட போகிறீங்கன்னு டிசைட் பண்ண அப்புறம் ஆல்ரெடி அவங்க மற்றவங்க குரூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தனியாக தான் நிற்பீங்கன்னா அதனால தான் உங்கள் பொம்மை யாருமே எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்போ என் பொம்மை யாராவது எடுத்துமே உள்ளே வச்சா தான் நான் இதை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சௌந்தர்யா பொம்மை வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யா பொம்மை அவங்க கையில் இருந்தது அவங்க சொல்லவே இல்லை. ஜாக்லின் கேட்குறாங்க யார் கையில் இருக்குது சௌந்தர்யா அது அப்படின்னும் போது இவங்க கையில் அதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்கலாம் என் கையில் இருக்க எந்த யாராவது எடுத்துமே உள்ளே வைங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கலாம். இவங்க அதை சொல்லவே இல்லை. இவங்க கம்முன்னு நின்றுட்டாங்க. ஆமாம் அதை வந்து ஜாக்லின் பார்த்துட்டாங்க. இவங்க கையில் தான் சௌந்தர்யா அது இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ தர்ஷிகா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் தர்ஷிகா அது யாருமே எடுக்கல, அது அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது உள்ளே போயிட்டு ஜாக்லின் பண்ண ஃபவுல் அதுதான். இவங்க கையில் இந்த பொம்மையாச்சும் மாற்றுறதே வெளியில் பண்ணக்கூடாது, அந்த பிட்டுக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து வெளியிலையும் வந்து அது அது இருந்த பொம்மை இவங்க கையில் இருந்த பொம்மையை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ரஞ்சித் கிட்ட கொடுத்து ரஞ்சித் கிட்ட இருக்க பொம்மையை ராணுவதி இவங்க வாங்கிட்டு தர்ஷிகாவதை ரஞ்சித் கிட்ட கொடுத்தது தான் அங்கே தப்பாயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ ஜாக்லின் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற பட்சத்தில் விஷால் கிட்ட முத்துவோட பொம்மை இருந்தது. அப்போ முத்துவோடது வந்து விஷால் யார்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது அங்கேயும் கை மாறி தான் இருக்குது. முத்து வந்து விஷால் வந்து முத்துதை வைக்கணும்னா அப்போது முத்து வந்து விஷால் யார்கிட்ட இருக்கணும் கேட்டுட்டு இருக்காங்க. விஷால் யார்கிட்டப்பா இருக்கு யார்கிட்டப்பா இருக்குன்னு. ஸோ அங்கே அதை கை மாறி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சதுக்கு அப்புறம் தான் விஷால் எடுத்துகிட்டு போய் முத்துதை வைக்கிறார். ஸோ அங்கே சாச்சனாவும் அதுக்குள்ளே கேம் ஆடி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜாக்லின் பண்ணது மட்டும் தான் நம்மளுக்கு தப்புன்னு சொன்னாங்களே தவிர அங்கே நிறைய பொம்மைங்க கை மாறி இருக்குதான். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறாங்க பிக் பாஸ் வந்து இல்லை இது ரூல்ஸ்குள்ளே வராது, நீங்கள் பண்ணணும்னா அந்த இதுக்குள்ளேயே பண்ணணும், அந்த ரவுண்டு அந்த இதுக்குள்ளேயே பண்ணணுமே தவிர அந்த பெட் அதுக்குள்ளேயே பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து வெளில வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத ஒன்று சொல்கிறார். கை மாற்றணும் உள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது வரைக்கும் அது ரூல்ஸில் இருக்குது இல்லைன்னு கன்ஃபியூஷனில் இவங்க பண்ணது இவங்களும் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை இது நாங்கள் இதுக்கு பண்ணோம் அதுக்கு பண்ணோம் அது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ரஞ்சித் கிட்ட வந்து ராணுவ பொம்மையை வாங்கிட்டு தர்ஷிகா அதை கொடுத்தது ஜாக்லின் தான். தர்ஷிகா வந்து ஜாக்லின் வந்து அதை பண்ணதை தர்ஷிகா பார்த்துடுறாங்க. அப்போ தர்ஷிகா வந்து உள்ளே போகணும்னா சௌந்தர்யா பொம்மை உள்ளே போகணும் அப்படிங்கிறத ஜாக்லினோடது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அவங்க ஃப்ரெண்டு இவங்க வந்து அந்த குரூப்புக்குள்ளே இவங்க காப்பாற்ற பார்க்குறாங்க. ஆனால் தர்ஷிகா என்கிட்ட தான் சௌந்தர்யா பொம்மை இருக்குன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா ஏதோ ஒரு பேசி டீல் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வைக்கிற இன்டென்ஷனே இல்லை, சௌந்தர்யா தான் அப்படியே அவங்க கையிலே வச்சிருக்காங்க. அது என்ன பொம்மைன்னு கூட சொல்லாமல். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க பார்த்துட்டு இதை பண்ணதுனால தர்ஷிகாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ அவங்க தர்ஷிகா முறைக்க கூட செய்கிறாங்க. நம்ம இதை பார்த்துருப்போம். தர்ஷிகா எப்பவுமே நாமினேஷன் ப்ராசஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை டார்கெட் பண்ணணும்னு நினச்சிட்டு அது சத்யாவாகட்டும் விஷால் ஆகட்டும் பண்ணோன்னா அவ்வளோ கோவமாக தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸை சொல்லுவாங்க. இதில் ஒரு இடத்துல போன வாரம் கூட வந்து சிவகுமார் அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லும்போது உப்பு போட்டு சாப்பிடணும், உங்களுக்கு ரோஷம் வந்துச்சுன்னா என் வீட்டு உப்பையும் கூட தரேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் தர்ஷிகாவோட உண்மையான ரியல் ஃபேஸை பார்க்கலாம். அவங்க சாஃப்ட்டு மிங்கிள் ரொம்ப வந்து எல்லார் கூடயும் வந்து சிரித்து பேசுவாங்க. அப்படிலாம் பண்ணுறதுக்கு மீறி அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில பர்சனலாக வந்து அந்த கோவம் ரெவெஞ்ச் எல்லாமே இருக்குது அந்த அட்டாக் மோடெல்லாம். பட் ஆனால் காட்டாமல் வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல அவங்களே மீறி அது வெளில வரதை நம்ம அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸில் பார்க்கலாம். இங்கேயுமே ஜாக்லின் அவங்க முறைப்பில் அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அவ்வளோ கோவம். அப்போ ஜாக்லின் கேட்குறாங்க ஏன் முறைக்கிறோம்னா நான் எங்கே முறைச்சேன் நீ தான் முறைச்சேன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் முறைச்சதை விடவும் தர்ஷிகா பண்ணது தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஃபேஸில் அவ்வளோக்கும். நான் கேட்குறேன் நீங்கள் இவ்வளோ லவ் கண்டென்ட்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம் கூட போயிட்டு பண்ணிருந்தீங்கல்ல, பாய்ஸ் டீம் கூட யார் கூடயும் நீங்கள் டீல் பேசலை அப்படின்னும் நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடினீங்க. ஓகே, நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் ஆடினாலும் உங்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் பாய்ஸ் டீமுக்கு இருக்குன்னா விஷால் முக்கியமாக அவ்வளோ ஃப்ரெண்டாக பழகிறாருன்னா அருண் அவ்வளோ வந்துட்டு விஷாலுக்கு ஃப்ரெண்டுனா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொண்ணு பொம்மையை சேவ் பண்ணுவோம், இல்லை அந்த பொண்ணு குரூப்பில் சேர்த்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் ஏன் யார் கூடயுமே போகவே இல்லை அப்படின்னும் போது உங்களை யாரும் சேர்த்துக்கலாங்கிறதா உண்மை. நீங்களா அவங்க கூப்பிட்டு போகலாங்கிறதா இண்டிவிஜுவல் கேம். ஆனால் அது அப்படி இல்லை. உங்களை யாருமே கூப்பிடல, நீங்கள் அதுக்குள்ளே போகலை, தனியாக ஆடலான்னு இந்த கேம் நினச்சிட்டிங்க. நீங்கள் போன சீசனில் இந்த கேம் பார்த்துட்டு வந்தீங்களா, இல்லை இதை வச்சே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்றதுக்காக வந்து நீங்கள் இதை பண்ணிங்களா அப்படின்னு தெரியல. புரிஞ்சு பண்ணிங்களா புரியாமல் பண்ணிங்களான்றது உங்களோட ஸ்ட்ராட்டஜி, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இதை பண்ணுறது மூலமாக மற்றவங்க வந்து குரூப்பிசம் பண்ணுறாங்க, குரூப்பாக ஆடுறாங்க அப்படின்னு நீங்கள் மற்றவங்களை பண்ணும்போது அப்போ ஆப்போசிட்டில் இருக்க விஷால் நீங்கள் யாரை லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவரும் குரூப் கேம் தான் ஆடி இருக்காரு, அருண் விஷால் சத்யான்னு. இப்போ இந்த பஞ்சாயத்து அவங்க வந்து அவங்க உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் முத்து அவரும் வந்து முத்து தீபக்னு அவங்க ஒரு குரூப்பாக தான் ஃபார்ம் பண்ணி ஆடியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் இங்கே கோவா கேங்கை மட்டும் சொன்னால் என்ன அர்த்தம்?
அப்போ நீங்கள் சொன்னால் எல்லாரையும் தானே சொல்லணும். அப்போ இண்டிவிஜுவல் கேம் ஆடுற ஆனால் ஏன்னா உங்கள் பொம்மை வந்து எடுத்து கொடுத்தது ஜாக்லின் அப்படின்னும் போது, ஏன்னா அவங்க குரூப்பில் இருக்க ஒரு ஆளோட பொம்மை உங்ககிட்ட இருக்குது. இதே வந்து நீங்கள் முத்து யாரை தான் எடுத்து கொடுத்துருந்தாலும் முத்து அதை தான் பண்ணியிருப்பார், இல்லை தீபகம் அதை தான் பண்ணியிருப்பார். அந்த சைட் ஏன் சாச்சனா கூட அதை தான் பண்ணியிருக்கும். ஆனால் இந்த சைட் மாட்டினது ஜாக்லின் அப்படின்னும் போது உங்கள் 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. இதை வந்து ஆப்போசிட்டில் இருக்க முத்துவோ சத்யா அவங்களாம் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது ஃபவுல் கேமாகவும் ஆயிடுச்சு. அப்போ யாரும் சொன்னால் ஒத்துக்கல. தர்ஷிகா வந்து கோவமாக நீங்கள் எல்லாம் குரூப்பிசம் ஆடுறீங்க, நான் இண்டிவிஜுவல் கேம் ஆட தான் வந்திருக்கேன், நான் குரூப்பிசம்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கோச்சிக்கிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேம் அதே மாதிரி ரஞ்சித் கையில் இருந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் தர்ஷிகா அது ரஞ்சித் கையில் கொடுத்தோன்னே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, ஜாக்லின் இது அப்படியே வச்சுக்கோங்கன்னா யார்கிட்டாலும் கொடுக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்கன்னு போது அவருக்கு கேம் புரிஞ்சுதா புரியல தெரியல. இல்லை இவங்க கேங்கில் ரஞ்சித் இருக்கிறதுனால ரஞ்சித்தோட பொம்மை ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு. அந்த கேங்குக்கு ஃபேர் பண்ணோன்றதுனால அவர் கம்முன்னு இருந்தாரான்னு தெரியல. அப்போ அதை தான் திருப்பி தர்ஷிகா கேட்பாங்க, ரஞ்சித் அண்ணா கூட எடுத்துகிட்டு போய் ஏன் வைக்கல, அவர் கையில் பொம்மை இருக்கல, அவர் ஏன் எடுத்துகிட்டு போய் வைக்கல, அப்போ ஜாக்லின் கொடுத்ததையும் வாங்கி வச்சுக்கிறாரு, அவர் எடுத்துகிட்டு போயும் வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த இடத்துல அவங்க நியாயமான ஒரு கொஸ்டின் தான் தர்ஷிகா எழுப்புறாங்க. அப்போ வந்து என்ன கேம் ஆடுறீங்க, எல்லாம் குரூப்பிசம் பண்ணிட்டு கேம் ஆடுறீங்க அப்படின்னும் போது இப்போ வந்து அவர் ரஞ்சித் ஏதோ அவர் சைடுக்கு பேச வராரு, அவர் கேம் புரிஞ்சுதான்றதே நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. அவர் நின்றுட்டு எதுவுமே டிஃபெண்ட் பண்ணி பேசாததை பார்த்தா ஓகே. அப்போ வந்து தர்ஷிகா கோச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த கேம் சௌந்தர்யா தான் அவங்க கையில் இருந்ததுங்களா, சரி ஓகே என்னமோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அந்த சௌந்தர்யாவோட பொம்மை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு அவங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வேணாம் இப்போ யாரோ ஒருத்தர் அவுட் ஆகணும், அது ஒன்று தர்ஷிகாவாக இருக்கணும் இல்லை சௌந்தர்யாவாக இருக்கணும். இவங்க கோச்சிட்டு இப்படி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் சௌந்தர்யா போய் உள்ளே போய் அந்த தர்ஷிகா பொம்மை எடுத்துகிட்டு வந்துட்டு தர்ஷிகா பொம்மையை வச்சுட்டு சௌந்தர்ய பொம்மை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஓகே நானே தோத்துதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யம் ஒன்று பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறது, போய் ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க தர்ஷிகா கிட்டே, இந்த கேமை இப்படி தான் ஆட முடியும், நாங்கள் 4 பேர் குரூப் ஃபார்ம் பண்ணி ஆடினது உண்மைதான், ஆனால் அப்புறம் கேம் போக போக ரவுண்டு கம்மியாக நாங்கள் 4 பேருக்குள்ளே அடிச்சுக்குவோம், நானா ராணவா நானா சௌந்தர்யான்னு வரும்போது நாங்களே நானா ரயனா நானா சௌந்தர்யா வரும்போது எங்களுக்குள்ளேயுமே அந்த காம்படிஷன் வரும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த கேம் இப்படி தான் குரூப்பாக தான் போகும்ன்ற சொல்கிறாங்க. அது கரெக்டு தான், அதான் யதார்த்தமான உண்மையும் கூட. அப்புறம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க பட்சத்தில் பிக் பாஸே வந்து இல்லை ரூல்ஸ் மீறிட்டீங்க, எல்லாம் இப்படி ஆடக்கூடாது, நீங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் வந்து நீங்கள் வந்து அந்த பொம்மையை வந்து அதாவது அந்த பெட் இருக்கு இல்லைங்களா, பாலில் போட்ட பெட், அதுக்குள்ளேயே தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணமே தவிர பொம்மையை நீங்கள் வெளில வந்துலாம் கேம் மாற்றலாம் கூடாது. அப்புறம் யார் எந்த பொம்மை எடுக்கிறாங்களோ அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் தான் உள்ளே வைக்கணும், நடுவில் கை மாற்றக்கூடாது அப்படிங்கிறலாம் ரூல்ஸாக சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் எப்படி போச்சுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். இதில் தர்ஷிகா தப்பா, ஜாக்லின் தப்பா, முத்து தப்பா, விஷால் தப்பானா எல்லாருமே தப்பு தான். இல்லை ஜாக்லின் ஃபவுல் கேம் ஆடினாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் முத்து விஷாலும் அதை பண்ண தான் செஞ்சாங்க. விஷால் முத்துவோடதை வச்சுட்டு ஹோல்டு பண்ணவும், விஷாலோடது யார்கிட்ட இருக்குன்னு முத்து கை மாற்றி, ஏன்னா அவர்கிட்ட தான் அவர் கொடுத்து வாங்கிட்டு இருப்பார், யார்கிட்ட இருக்குன்னு போது கை மாற்றி தான் அது கொடுத்துருப்பாங்க ரைட்டா. ஸோ இது நம்மளுக்கு காட்டலை. ஸோ வந்து இந்த கேம் இப்படி தான் போகணும் போது இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் எப்படி போச்சுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.